இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா கங்கா. கங்கா, என்னாச்சு? ஏன் கண் கலங்கி இருக்க? வெள்ளப்பூ வந்துருச்சு. வெள்ளப்பூ வந்தா என்ன? அம்மா கிட்ட சம்மதம் கேட்டேன், வேண்டான்னு சொல்லிருச்சு. இதெல்லாம் நீ நம்புறியா? என்ன இப்படி சொல்றீங்க? அம்மா சொன்னா அது சரியா இருக்கும். கங்கா, ஏன் அழற? அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. பரவாயில்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். அம்மா சம்மதிக்காம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி, சம்மதிக்க வைப்போம். சரி வாங்க, திரும்ப போய் பூ போட்டு பாப்போம். ஏய், இரு இரு இரு, இப்ப வேண்டாம், நாளைக்கு போட்டு பார்க்கலாமே. நாளைக்கா? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா, நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. யாராவது பார்த்தா தப்பாயிரும். கிளம்புங்க. ஏய் கங்கா, இரு. ஏய், கோயில்ல போய் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் கங்கா, என்னடா பண்றீங்க? டேய், போங்கடா. எங்கடா போறீங்க? பாத்து பாத்து பா. சரி, உன்னை நம்புறோம். ஆனா அதுக்கு எதுக்கு நீ அப்பாவி ஜனங்களை கொல்லணும்? கொன்ன யாரும் அப்பாவிங்க இல்ல. கடைசியா செத்தானே அந்த காவல்காரன். அவனும் அந்த பசுபதியோட வந்தவன் தான். நீ அந்த பசுபதி மட்டும்தான் இருக்கா. சரி, நீ சொன்ன உண்மையெல்லாம் நான் ஊர்ல சொல்லி புரிய வைக்கிறேன். உன் மேல இருக்கிற களங்கத்தை போக்குறேன். தயவு செஞ்சு போயிடு. இங்க பாரு, என்னால உன்னை அந்த பூஜையில் உட்கார வைக்கிறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. அத பண்ணாத மாறா, அத பண்ணாத. எனக்கு பலம் குறைஞ்சிரும். இன்னைக்கு நான் பசுபதியை விட்டா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் போயிரும். வேண்டாம் மாறா, அத பண்ணாத மாறா. எனக்கு வேற வழி தெரியல கங்கா. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறல்ல. என்ன சொன்னாலும் என்னால வீராவை விட்டு தர முடியாது கங்கா. நீ தயவு செஞ்சு கிளம்பு. அம்மன் தான் வெளியே வந்துட்டாங்கல்ல. பசுபதி அம்மன் பார்த்துக்கும். உன்னை கெஞ்சி கேட்கிறேன். ஏ கங்கா, வேணாம், சொல்றத கேளு, என்னை விட்டுரு. வேணாம் கங்கா, வேணாம் வேணாம், என்ன மன்னிச்சிரு கங்கா. தயவு செய்து என்ன விட்டு என்ன மன்னிச்சிரு கங்கா. நான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன். உண்மையை சொல்றா, நான் திருடியா? வேணாம் கங்கா, வேணாம் வேணாம் வேணாம். சொல்லுடா, திருடியா? வேணாம் கங்கா, விட்டு விட்டு. அப்ப சொல்ல மாட்டேன். விட்டுரு கங்கா, வேணாம் வேணாம். கங்கா, என்ன விட்டுரு. வேணாம், என்ன விட்டுரு. கங்கா, என்ன ஒண்ணும் பண்ணிராத, என்ன விட்டு. உண்மையை சொல்லு.
கங்கா கங்கா வேணா வேணா கங்கா, என்ன விட்டுரு கங்கா. என்னை எப்படி கொண்டு தொங்க விட்டியோ அதே மாதிரி உன்னையும் கொண்டு தொங்க விட்டுருவேன். சொல்லிடுறேன், நான் உண்மையை சொல்லிடுறேன் கங்கா. சொல்லுடா. அன்னைக்கு நானும் என் ஆளுங்களும் அன்னைக்கு கங்காவை கொன்னு தூக்குல மாட்டி விட்டது நான் தான். அட பாவி. அம்மன் சிலையை எங்க வச்சிருக்கே சொல்லுடா. ஐயனார் வீட்டுல புதைச்சு வச்சிருக்கேன் கங்கா. கங்கா எங்களை மன்னிச்சிருமா. இந்த பாவி இப்படி ஒரு கொடூரமானவன்னு எனக்கு தெரியலமா. ஐயா அம்மா, உங்க தண்டனைக்கு நான் கட்டுப்படுறேன். இந்த நாய் இந்த பாவிய ஊர் கூடி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, எனக்கு கவலை இல்லை. அண்ணா, இவன் போனா கூட எனக்கு வேண்டாம். பாவி பையன், இவனை விடக்கூடாது. கல்லாலே அடிச்சு கொல்லலாம். விடக்கூடாது. அடிங்க. அடிங்க. விடாதீங்க. அடிங்க. யாரையும் விடவே கூடாது. இந்த மாதிரி பாவிகளை எல்லாம் சும்மா அடிக்காதீங்க. சொல்றத கேளுங்க. ஐயோ, ரொம்ப நன்றி. இத்தனை நாளா பாரமா சுமந்துட்டு இருந்த பழிய உங்க உதவியால இறக்கி வச்சுட்டேன். இத்தனை வருஷமா கோயில் பூட்டி இருந்ததால ஊர்ல இருந்த ஒவ்வொருத்தரும் வெளியே சொல்ல முடியாத அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நிம்மதியா மனசார சிரிச்சு பல வருஷம் ஆச்சு. நல்ல தூக்கம் கூட கிடையாதுங்கயா. எல்லாரும் நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு போவாங்க. ஆனா எங்க மனசுல கோவிலை பத்தி யோசிச்சாலே பயம்தான் வரும். அந்த பாவி எதோ சொல்லி எங்களுக்கே தெரியாம எங்க மனசுல பயத்தை விதைச்சிட்டான். ஒவ்வொரு நாளும் பயத்தோட விடிஞ்சு பயத்தோடயே மறைஞ்சிச்சு. சொல்ல போனா ஊர்ல இருந்த முக்கால்வாசி குடும்பம் பஞ்சம் பிழைக்க வெளியூர் போயிட்டாங்க. ஆனா எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி திரும்ப இந்த ஊருக்கு வர வைக்கணும். எங்க ஊரு காலத்துக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றிங்க ஐயா. ஐயா, இனிமே எங்க ஊர் கோயில் திருவிழால வருஷா வருஷம் உங்க குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதைங்கய்யா. சந்தோஷம். நாங்க வந்த வேலை எங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சிச்சு. இனி அடுத்த வருஷம் பாப்போம். எல்லாரும் ஒத்துமையா இருங்க. ரொம்ப நன்றிமா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா, வாங்க. வாங்கய்யா.